ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நினைச்சது நடக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். நீங்க யூடியூப்ல சும்மா லா ஆஃப் அட்ராக்ஷன் போட்டாலே போதும், ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். நிறைய பேர் நிறைய விதமா இத பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப நீ மட்டும் என்ன புதுசா பேசிட்டு போறேன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா புதுசா தான் இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இது உங்க லைஃபை எப்படி மாத்த போகுதுன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். இது ஒரு பிரபலமான சுய உதவி முறை. இது உங்களோட எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்கள் மூலமா உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்க முடியுங்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த ஈர்ப்பு விதியோட அடிப்படை கருத்து என்னன்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை ஈர்க்கிறீங்க. நீங்க பாசிட்டிவ் எண்ணங்கள் கொண்டு இருந்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் ஈர்ப்பீங்க. அதே சமயம் நெகட்டிவான எண்ணங்கள் வச்சிருந்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை தான் ஈர்ப்பீங்க. இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துற எல்லாரும் அச்சீவ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நீங்க இத ஃபார்முலாவை பார்த்து ஒரு ரோபோட் மாதிரி இந்த ஈர்ப்பு விதியோட டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுனால நோ யூஸ். நிறைய பேருக்கு அவங்களோட லட்சியம் பணமா தான் இருக்கு. கண்டிப்பா அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பாபா படத்துல ரஜினி சாருக்கு 3 மந்திர வரம் கிடைச்சிருக்கும். அதை வச்சு அவரு பறந்துட்டு இருக்க பட்டம் தன்னோட மடியில வந்து விழணும்னு நினைக்கிற மாதிரிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது நான் ஆசைப்பட்டா அது தானா நடந்துரும்னு. நிறைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரி நைட்டும் பகலும் உட்காந்து நான் ஆசைப்பட்டதை ஒரு நோட் புக் ஃபுல்லா டெய்லியும் 100 வாட்டி எழுதுனா போதும். அதே போல டெய்லி 5ல இருந்து 10 வாட்டி கண்ணாடி முன்னாடி நின்று நான் ஆசைப்பட்டதை வாய் திறந்து சொன்னா போதும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த பிரபஞ்சம் எனக்காக வேலை பார்க்கும். சோ நான் ஜஸ்ட் ஓரமா உட்காந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. உங்க எண்ணங்களை செயல்படுத்தும் போது அதை உறுதிப்படுத்த பயன்படக்கூடிய பேசிக் விஷயம் தான் இந்த ஈர்ப்பு விதி. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப நான் நினைக்கிறது நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த ஈர்ப்பு விதி முழுக்க முழுக்க உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் சார்ந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அது மட்டும்தான் நடக்கும். இதை உணர்த்துற விதமா தான் எண்ணம் போல் வாழ்க்கை. அப்புறம் நீ உன்னை என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அட என்னம்மா இப்படி குழப்புற, முன்னாடி நினைச்சது நடக்காதுன்னு சொன்ன, இப்போ நினைக்கிறத நடக்கும்னு சொல்ற, என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எண்ணம் போலதான் உங்க வாழ்க்கை அமையும். ஆனா அந்த எண்ணம் எவ்வளவு ஆழமா இருக்கு, அந்த எண்ணத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்க, அந்த எண்ணத்தை உண்மையாக்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க, இதுலதான் இருக்கு. இததான் திருக்குறளும் நமக்கு தெளிவா சொல்லுது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியா எண்ணி அதை அடையணும்னு நினைச்சா நினைச்சதை அடையலான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுதான் ஈர்ப்பு விதியோட அடிப்படை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மள வந்தடையும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஆழமா நம்பி அதை அடையணுங்கிறதுல உறுதியா இருந்தா நம்ம நினைச்சது வந்தடையும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மோகனுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு ஆசை. அது தன்னோட கோலை செட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தா. மோகன் தன்னோட எண்ணத்துல உறுதியா இருந்தா, கடினமா உழைச்சான். ஒரு நாள் வந்தது, மோகன் நினைச்ச மாதிரி தொழிலதிபரும் ஆகிட்டான். சோ நம்ம நினைச்சதை செயல்படுத்துறதுல உறுதி உள்ளவங்களா இருந்தா நம்ம நினைச்ச மாதிரியே வெற்றி பெற முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இனி ஈர்ப்பு விதியோட டெக்னிக்கையும் அதை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு பாத்திரலாம். இந்த ஈர்ப்பு விதியில சில டெக்னிக்ஸ் இருக்கு. அத உங்க எண்ணங்களை செயல்படுத்துற முறையில பயன்படுத்தும் போது உங்களோட ப்ராசஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருங்க. இந்த ஸ்டெப்பை நீங்க சரியா எடுத்து வச்சாதான் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒருவேளை இதுல உங்களுக்கு தெளிவில்லைன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலா தான் இருக்கும். ஒரு குழந்தைய கடைக்கு கூட்டிட்டு போய் நீங்க அந்த குழந்தைகிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை பாக்குற எல்லாத்தையும் கை காட்டும், எல்லாமே வேணும்னு சொல்லும். ஏன்னா குழந்தைக்கு தெரியாது தனக்கு என்ன வேணும்னு. சோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். உங்களுக்கு டீச்சர் ஆகணும், பைலட் ஆகணும், ஷிப் கேப்டன் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்லைன்னா நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், பெஸ்ட் வீடியோ எடிட்டர் ஆகணும். இப்படி உங்க எண்ணங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அதான் முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்க லவ் பண்ற உங்க பார்ட்னரை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா நினைக்காம இருங்க. அவங்க கிட்ட பேசாம அவங்கள பார்க்காம உங்களால இருக்க முடியுமா? உங்க மனசு அவங்கள எப்ப பார்ப்போம் எப்ப பேசுவோம் நினைச்சிட்டே இருக்கும். அவங்கள பார்த்ததும் அவங்க கிட்ட பேசினதும் உங்க மனசுல ஒரு ஹாப்பினஸ் வரும். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க.
காரணம் உங்க பார்ட்னர் மேல இருக்க உங்களோட லவ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆழமா இருக்கு. அதே போல நீங்க என்ன ஆகணும் இல்ல என்ன நடக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்துல எந்த அளவுக்கு ஆழமா ஸ்ட்ராங்கா வைராக்கியமா இருக்கீங்கன்னு பாருங்க. அது உங்க கோலை செட் பண்ணுங்க. நீங்க உறுதியா இருக்க விஷயத்த கண்டுபிடிச்சு அது உங்க கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது அதை விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது நீங்க நடக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்பணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொந்தமா வீடு கட்டுறது ஆசைன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க ஆசைப்பட்டபடி அந்த வீடை கட்டி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எத்தனை மாடி எத்தனை ரூம் எல்லாம் இருக்கணும், நீங்க அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. சிம்பிளா சொல்லணும்னா கனவு காணுங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்க லவ் பண்ற உங்க பார்ட்னர் கூட இன்னைக்கு ஃபுல்லா பேசல பார்க்கல, நாளைக்கு மீட் பண்ண போறீங்க. அப்போ இன்னைக்கு ஃபுல் டே உங்க மனசுக்குள்ள காஃபி ஷாப் போகணும் தியேட்டர் போகணும்னு இருக்குமா? இல்லனா அந்த காஃபி ஷாப்ல நாங்க 2 பேரும் நேருக்கு நேரா உட்காந்து ஃபேஸ பார்த்து பேசுவோம், அத பத்தி பேசுவோம், இத பத்தி பேசுவோம். இந்த டைம்ல காஃபி வரும், காஃபி குடிச்சிட்டு பைக்ல ஒன்னா தியேட்டருக்கு போவோம். இப்படி நீங்க நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு கனவுல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அது ரியலா இருக்கும், சரிதானே? இதே போலதான் உங்க ஆழ் மனசு எண்ணங்களை நீங்க செட் பண்ணிருக்க கோலை டெய்லியும் விஷுவலைஸ் பண்ணணும். நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அதுல உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க டீச்சர் ஆகி கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்க போறீங்கன்னு கனவு காணுங்க. அந்த கனவு உண்மையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இத டெய்லியும் பண்ணுங்க. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஆழ் மனசுல இத விஷுவலைஸ் பண்ணுங்க. அதையே காலையில எழும்புனதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஆனா இத கடமைக்குன்னு கட்டாயமா பண்ணணுமே பண்ணாதீங்க, ஆத்மார்த்தமா பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ அதை வச்சுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ இத கடமைக்குன்னு பண்ணாம உண்மையா உணர்ந்து பண்ணுங்க. நீங்க விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அத அஃபர்மேஷன் பண்ணுங்க, அதாவது உறுதிப்படுத்துங்க. எப்படி உறுதிப்படுத்தணும்னா, உதாரணத்துக்கு எனக்கு பெஸ்ட் மோட்டிவேஷனல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை. அப்போ அத ஃபர்ஸ்ட் நான் நம்பணும். நான் தான் பெஸ்ட் மோட்டிவேஷனல் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லணும். இப்படி நான் சொல்லும் போது இந்த யூனிவர்ஸ் எனக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அத என்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். சோ உங்களை நீங்க நம்பினாதான் இந்த யூனிவர்ஸ் உங்களை நம்பும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ண நீங்க விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு செயல்பட்டா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்கும். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். என்னம்மா எல்லாரும் சொல்ற மாதிரி காலையில எழுந்ததும் இந்த நாளை பாக்குறதுக்கு நன்றி சொல்லணும். நடக்கிற காலுக்கு, பாக்குற கண்ணுக்கு, படிக்கட்டுக்கு, லிப்டுக்கு, பஸ்ஸுக்கு, இப்படி பாக்குற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சும்மா பாக்குற எல்லாத்துக்கும் அதுக்கு நன்றி இதுக்கு நன்றின்னு சொல்றது இல்ல. அந்த நன்றி உணர்வுங்கிற பேர்லயே இருக்கு. நீங்க சொல்ற நன்றிய உணர்ந்து சொல்லணும். ஒரு உதாரணம் சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். சுரேஷ் மணின்னு 2 பசங்க இருக்காங்க. சுரேஷ் மணி அடிச்சிடுறான். அப்ப அங்க இருந்த டீச்சர் சுரேஷ் கிட்ட, டாய் எதுக்கு இவனை அடிச்ச, தப்பு பண்ணாத, சாரி சொல்லுன்னு சொல்றாங்க. அப்ப சுரேஷ் டீச்சர் சொன்னதுக்காக மணி கிட்ட ஃபார்மாலிட்டிக்காக சாரி அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்றான். இதுவே சுரேஷ் தான் செஞ்ச தப்ப உண்மையிலே உணர்ந்திருந்தானா எப்படி சாரி கேட்டிருப்பான்? ஹே சாரி மணி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு கேட்டிருப்பான்ல. இததான் சொல்ல வர. உங்க நன்றிய நீங்க உணர்ந்து சொல்றீங்களா இல்ல சொல்லணுமேன்னு சொல்றீங்களா? நிறைய வீடியோஸ்ல சொன்னது போல நீங்க கார், பைக், லிப்டுக்கும் எறும்பு துரும்புக்கு கூட நன்றி சொல்லலாம். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணிருக்குன்னு நீங்க உண்மையை உணரும் போது மட்டும் உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. இப்போ நான் எங்க அம்மா அப்பா பத்தி யோசிக்கும் போது, அவங்க எனக்காக பண்ண தியாகங்களை பத்தி நினைக்கும் போது உண்மையா நன்றி உணர்வு வெளிப்படும். அப்ப நான் போய் என் அம்மா அப்பா கிட்ட தேங்க்ஸ்னு சொன்னேன்னா கெக்க பக்கன்னு சிரிப்பாங்க. அப்ப நான் என்ன பண்றது? அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்துறது? சொல்றேன் கேளுங்க. அவங்களுக்காக நான் பண்ண வேண்டிய கடமைகள்னு இருக்கும்ல, அத உண்மையா அவங்கள்ட்ட இருந்து எந்த பலனும் எதிர்பார்க்காம பண்றது மூலமா என்னோட நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றது மூலமாவும், அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறது மூலமாவும், அவங்களோட பேரை பெருமைப்படுத்துற விதமாவும் என்னோட நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம். இதுதான் திருக்குறளும் சொல்லுது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க எந்த அறத்தை கொன்னாலும் அந்த பாவத்தை கழுவ வழி இருக்கும். ஆனா ஒருவர் செஞ்ச உதவிய மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வழியே இல்லைன்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. சோ உங்க கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணவங்கள மறக்காதீங்க. அவங்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்த தயங்காதீங்க. கடைசியா நீங்க பண்ண வேண்டியது உங்க இலக்கை அடையறதுக்கான தயாரிப்பு. இது ஒரு மிக பெரிய பயணம். இந்த யூனிவர்ஸ் நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் உங்களுக்கு கத்து கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாது. உங்களுக்கு கத்து கொடுக்க இந்த யூனிவர்ஸ் யார வேணாலும் சூஸ் பண்ணும். உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்,
டீச்சர்ஸ், கொலீக்ஸ், சின்ன பசங்க, அனிமல், நேச்சர், ஸ்ட்ரேஞ்சர், இப்படி யாரை வேணாலும் யூஸ் பண்ணும். ஸோ பி ரெடி டு லேர்ன். இந்த பயணத்தை நீங்க பாதியிலே விட்டுட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும், பாதைகள் மாறக்கூடிய நிலை வரும், அதாவது நிறைய டேக் டைவர்ஷன்ஸ் வரும், கஷ்டங்கள் வரும், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். போராட கத்துக்கணும், பேச கத்துக்கணும், பேசாம இருக்கிறதுக்கும் கத்துக்கணும். எதிர்பார்க்காதது வரும்போது அதை எதிர்கொள்ள கத்துக்கணும். விரும்பினதை விட கத்துக்கணும், விரும்பாததை ஏத்துக்க கத்துக்கணும். எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். தோல்வியை ஏத்துக்க கத்துக்கணும். அந்த தோல்வியில இருந்து பாடம் படிக்க கத்துக்கணும். விழுந்தாலும் எழ கத்துக்கணும். அழுதாலும் சிரிக்க கத்துக்கணும். முடங்கி நிக்காம முன்னேற கத்துக்கணும். தனிமையில இருக்க கத்துக்கணும். அப்டேட்லயும் இருக்கணும். இது எல்லாமே நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க விரும்புற விதமா இந்த யூனிவர்ஸ் உங்களை மோல்ட் பண்ணும். அதாவது ஒரு சிற்பி சீரற்ற ஒழுங்கில்லாத பாறைய எல்லாரும் விரும்பத்தக்க சிற்பமா ஒரு சிலையா மாத்துறது போல இந்த யூனிவர்ஸ் உங்களை மாத்தும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நேரா உங்க கவனத்தை திருப்புங்க. அதுக்காக உழைங்க. நீங்க ஒரு டான்சர் ஆகணும்னா டான்ஸ் கிளாஸ் சேருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பேக் டான்சருக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல கொண்டு வாங்க. நிறைய காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களால முடியும்னு நம்புங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. நீங்க உங்களை நம்பலன்னா வேற யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. நெகட்டிவ் தாட்ஸை பிரெயினுக்கு கொண்டு வராதீங்க. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ரிஜெக்ஷனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ரிஜெக்ஷன்னா உண்மையிலே ரிஜெக்ஷன் இல்ல, அது ரீடைரக்ஷன். சோ ரிஜெக்ஷன் வரும்போது அந்த பிளேஸ் எனக்கானது இல்ல, நான் இதை விட பெட்டர் பிளேஸ்க்கு தகுதியானவன்னு திங்க் பண்ணுங்க. இப்படி நீங்க ஃபோக்கஸ்டா முழு மனசோட பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் டான்சர்ல இருந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகிருப்பீங்க. சரி, இவ்வளோ நேரம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்தோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி யாராவது உண்மையிலே லைஃப்ல அச்சீவ் பண்ணிருக்காங்களான்னு தேடும் போது அட ஆமாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதுல பிரபலமானவர் தான் ஜிம் கேரி. இவரை பத்தி ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதனால நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒருத்தரை பத்தி, பெருசா பேசப்படாத ஒருத்தரை பத்தி உங்களுக்கு சொல்றேன். டான்ஸ்னு சொன்னாலே இவரோட பேர் இல்லாம இருக்காது. அவர் தான் தி கிரேட் மைக்கேல் ஜாக்சன். ஜிம் கேரி எப்படி அவருக்கு அவரே செக் எழுதி அவரோட பாக்கெட்ல வச்சிருந்தாரோ அதே போல மைக்கேல் ஜாக்சனும் 1979 ஒரு பேப்பர்ல சில விஷயங்களை எழுதி வச்சிருந்தாரு. மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் அவர் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருப்பாரு. அதை நான் இங்க தமிழ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னோட பேர் இனிமே எம்ஜே, மைக்கேல் ஜாக்சன் கிடையாது. செகண்ட், நான் டோட்டலா புது பர்சனா மாறணும். புது கேரக்டர்ல புது லுக்ல மாறணும். தேர்ட், மக்கள் என்ன ஏதோ ஏபிசி சாங்க பாடின பையனா நினைக்க கூடாது. ஃபோர்த், நான் இந்த உலகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற ஒரு புதிய நம்ப முடியாத ஆக்டரா, சிங்கரா, டான்சரா இருக்கணும். ஃபிஃப்த், நான் ஒரு மேஜிக் மாதிரி இருப்பேன். நான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ரிசர்ச்சர், ட்ரெய்னர் அண்ட் மாஸ்டர். சிக்ஸ்த், நான் ஒரு சிறந்த ஆக்டரை விட சிறந்தவனா இருப்பேன். செவன்த், எனக்கு நம்ப முடியாத ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிற வர ஓய மாட்டேன். எய்த், இந்த உலகத்துல இருக்க எல்லா என்டர்டெயின்மெண்ட்டை பத்தி படிச்சு அதை நான் பெர்ஃபெக்டா மாத்துவேன். நைன்த், இந்த உலகத்துல ஒரு கிரேட் பர்சன் விட்டுட்டு போன இடத்துல இருந்து ஒரு படி மேல போகணும். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எம்ஜே உண்மையாக்கிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போனாரு. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜே பேரை மறக்க வைக்கிற மாதிரி யாருமே பிறக்கல. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா முடிவு பண்ணி அதுக்காக உண்மையா ஆத்மார்த்தமா உழைங்க. ஒரு நாள் அது உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல இருந்த உங்க பார்வையை மாத்திருக்கும்னு நம்புறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.